என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ். என்னோட வீட்டோட சம்மதத்தோட 2019ல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 1 வருஷம் கழிஞ்சு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பொறந்துச்சு. எனக்கு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமும் என்னோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. போக போக அவரோட கேரக்டர் மாற ஆரம்பிச்சிச்சு. குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. தொடர்ந்து ஒரு 3 வருஷம் வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு. என்னால என் அம்மா கிட்டயும் சொல்ல முடியல, என் வீட்டுல எல்லாம் யார்கிட்டயுமே சொல்ல முடியல. ஏன்னா இது நான் தேடிக்கிட்ட வாழ்க்கைன்னு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன். இதுக்கிடையில ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஹஸ்பண்டுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து அவர் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வேலைக்காக வெளிநாடுமே போனாரு. அங்க போயும் அடிக்கடி அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருந்துச்சு. மே 5ஆம் தேதி என்னோட பர்த்டே. அன்னைக்கு காலையில கூட எனக்கு விஷ் பண்றாரு. மே 5ஆம் தேதி எனக்கு மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணதா. அதுக்கப்புறம் எங்கிட்ட போன்லயும் பேசல, எந்த மெசேஜுமே இல்ல. அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போனதுனாலயோ என்னவோ மே 6ஆம் தேதி காலையில வெளிநாட்டுல இருந்து சடனா வீட்டுக்கே சொல்லாம கொள்ளாம வந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் மத்தியான டைம்ல ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியிலே இறந்துட்டாரு. என்னோட உலகமே ஸ்தம்பித்து போச்சு. என்னதான் என்ன குடிச்சிட்டு கொடுமைப்படுத்தி இருந்தாலும் அவர் நான் விரும்பினவராச்சே, அதனால அவர் மேல நான் ரொம்ப பாசம் வச்சுட்டேன். என்னால அவரோட இழப்பை தாங்கவே முடியல, அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. இதுக்கு மேல என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கவும் போயிட்டேன். எல்லாரும் என்ன காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வெளியில வந்து இதுதான் இனிமே லைஃப் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு என் குடும்பத்துக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப என்னோட வயசு 26. இந்த வயசுல இப்படி ஒரு இழப்பை சந்திப்பேன் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நம்மளோட வாழ்க்கை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். எல்லாத்தையுமே ஏத்துட்டு வாழ கத்துக்கணும். ஏன்னா நமக்குன்னு சில ஜீவன்கள் நமக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நமக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவாவது நம்ம வாழணும் அப்படின்னு இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டேன். இது நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்களோட ஸ்டோரி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.